நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.14 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? Consider the graph representing the growth of population in course. அதாவது கோடிக்கணக்கில் நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கிராஃப் மூலமாக நம்மளுக்கு ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க. Find the slope of the line AB and hence estimate the slope of the population in the year 2030. நம்ம ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஏபி கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டட் அப்படின்னா 2030ல எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிறத ஒரு அசம்ஷன், ஓகேவா? அசம்ஷன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு கேல்குலேஷன் மூலமாக. இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ஸ் 2005ல வந்து 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ பாயிண்ட். பிக்கு வந்து 2015 100 கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து எழுதிக்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அது லைன் ஏபி. ஸோ அதுக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா என்னது? y2 minus y1 by x2 minus x1. ஸோ இதை வந்து x1 y1 இதை எடுத்துப்போம், a வேல்யூ எடுத்துப்போம். அதே மாதிரி b வேல்யூவை x2 y2ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2ஓட வேல்யூ என்னது? 100 மைனஸ் y1ஓட வேல்யூ 96 பை x2ஓட வேல்யூ 2015 மைனஸ் x1ஓட வேல்யூ 2005. தென் இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4/10 கிடைக்கும். இது 2 டேபிளில் கட் பண்ணலாமா? ஸோ கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2/5. இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி. தென் லெட் த growth ஆஃப் பாப்புலேஷன் இன் 2030 பி கே க்ரோஸ். எவ்வளோ கோடிக்கணக்கில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் 2030ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத நம்ம எப்பவுமே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் நம்ம கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அஸ்யூமிங் தட் த பாயிண்ட் சி, நம்ம வந்து அசம்ஷன் பண்ணுறோம். சியோட பாயிண்டாக ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா 2030, ஏன்னா அதெல்லாம் 2005 2015ல் உள்ள பாப்புலேஷன் க்ரோத்து. இப்போ நம்ம வந்து 2030 க்ரோத்து கமா அதை கே க்ரோத்ஸ் அப்படிங்கிறதுனால கே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா இஸ் ஆன் ஏபி அப்படின்னு போட்டுரும். தென் இப்போ இது ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு பார்க்கணும், கொண்டு வரணும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து என்ன அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏசினா y2 minus y1 by x2 minus x1 ஃபார்முலா படி போடும்போது y2ஓட வேல்யூ வந்து என்னது? k ac. அப்போ a ஓட பாயிண்ட் தான் x1 y1, c ஓட வேல்யூ தான் x2 y2, அதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ y2ஓட வேல்யூ k மைனஸ் a ஓட வேல்யூ தான் a1, அப்படி தானே? ஸோ அப்போ 96. ஸோ k மைனஸ் 96 பை அடுத்தது x2 வந்து என்னது? 2030 மைனஸ் a ஓட வேல்யூல x1 வந்து என்னது? 2005. தென் இப்போ வந்து k மைனஸ் 96 அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2/5. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2/5 அப்படியே போட்டுக்கிறோம். 2030 மைனஸ் 2005 அப்படின்னா மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? 25. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா k மைனஸ் 96 அப்படியே வச்சுக்கலாம். அந்த 25 எப்படின்னு இருக்குன்னு டிவைடில் இருக்கு லெஃப்ட் சைட். ஸோ ரைட் சைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 2/5 இன்ட்டு 25 அப்படின்னு கிடைக்கும். தென் இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 5 5s are 25. ஸோ 5 டேபிளில் 25 கட் பண்ணுறோம். அப்போ 5ன்னு ஆயிரும். தென் k மைனஸ் 96 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு 5 நம்மளுக்கு என்னது? ஸோ 10. இங்கே வந்து k மைனஸ் 96 இருக்கு லெஃப்டில். அப்போ ரைட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ k ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 96. அப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 106 k-யோட வேல்யூ. Therefore, hence the estimate population in 2030 எவ்வளோ அப்படின்னா 106 crores. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.